அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிக்கு எதிராகத்தான் முதலமைச்சர் சர்வாதிகாரியாக மாறுவாரா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் இந்த பதிவை இட்டிருக்கிறார். அடித்தட்டு மக்களுக்கு எதிராக மட்டும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடும் நவீன ஹிட்லர் ஆட்சி என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை பதிவு செய்கிறார். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். நீதிக்கு எதிராகத்தான் முதலமைச்சர் சர்வாதிகாரியாக மாறுவாரா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பைகளை அகற்றக்கூடிய பணியை தனியாருக்கு தாரைவாக்கப்பட்டதை எதிர்த்தும், தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்கக் கோரி தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனரும், அதே போல சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் 2வது நாளாக இன்றும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், உரிமை கேட்டு போராடும் ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் மீது திமுக அரசு மீண்டும் மீண்டும் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை செய்து வருகின்றார்கள். தொடர்ந்து 5ஆம் ஆண்டில் 2வது நாளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 150 நாளை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு முன்வரவில்லை. ஆனால் அடக்குமுறையை பரிசாக கொடுக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளுடன் போராடி வரக்கூடியவர்களிடம் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான அந்த குறைகளை களைய வேண்டும் எனவும் அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் 13 விழுக்காட்டை மட்டுமே நிறைவேற்றி படுதோல்வி அடைந்த அரசாக திமுக அரசு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.